பாருங்க எப்படி இருக்க. ஐயோ வாசனை அவ்வளோ சூப்பராக இருங்க. இந்த அருமையான தரமான ஆரோக்கியமான பீட்ரூட் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஓஹோஹோ. உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்ஷன் சிம்பிள் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ரொம்ப ஆரோக்கியமான சுவை அதிகமாக இருக்கக்கூடிய பீட்ரூட்டை வச்சு ஒரு தொக்கு. இந்த தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த பீட்ரூட் தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ இந்த பீட்ரூட் தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். பீட்ரூட் தொக்கு செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அதாவது பீட்ரூட்டு நல்லா பொடிசாக துருவி வச்சுருக்கேங்க. ஒரு 150 கிராம். சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு, 10 பூண்டு பல் இடித்து வச்சுருக்கேன். இடித்து வைக்கும்பொழுது ரொம்ப சுவை வாசனை அதிகமாக இருக்கும். அதனால தான் இடித்து வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு கடுகு வெந்தயப்பொடி 1 ஸ்பூனு, அதாவது ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சல், அதிக தண்ணி இல்லாமல் புளி கரைச்சல் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கல் உப்பு இருந்தால் பயன்படுத்திங்க. தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய். நான் ஏன் நல்லெண்ணோட அளவுலாம் சொல்லலைன்னா, எப்போதுமே இதுமாரி தொக்குகள் செய்யும்போது கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் போட்டுக்கிட்டிங்கன்னா தொக்கு வந்து கெடாமல் நீண்ட நாள் வரும். அதுக்காக தான் நான் எண்ணெயோட அளவு மட்டும் சொல்லலை. மறுபடியும் இந்த பொருள்லாம் பார்த்துலாம். பீட்ரூட்டு, வெந்தய கடுகு பொடி, உப்பு, மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு இடித்தது, புளி கரைச்சல், எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் ஊற்றிருக்கோம். சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் வந்து நம்ம இந்த பீட்ரூட்டை போட்டு போகிறோம். பீட்ரூட்டை நல்லா வதக்கி எடுங்க. அந்த நீர்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு வதக்கி எடுத்துருங்க. பாருங்க, இந்த பீட்ரூட்லேயே இந்த எண்ணெயிலே பீட்ரூட்டு நல்லா வெந்துட்டு இருக்கு பாருங்கள். அப்போ தான் ரொம்ப நாள் இதை வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா ஒரு மாதிரியே சலுப்படித்த மாதிரி ஆகிடும். வதக்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த தண்ணிலாம் அப்படியே வெளில வருது பார்த்தீங்களா? இந்த தண்ணி அப்படியே சுண்டணும். அதுக்காக தான் நம்ம அதை எண்ணெயிலே வதக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த பீட்ரூட்டில் நம்ம எண்ணெய் ஊற்றிருந்தோம் இல்லைங்களா? தண்ணிலாம் சுண்டி இந்த எண்ணெய் வெளில வர ஆரம்பிச்சு பாருங்கள். இந்த பக்குவத்தில் நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிப்போம். அதே பாத்திரத்தை வச்சு திருப்பி நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். மொத்தமாக ஒரு 100 எண்ணெய் பயன்படுத்துங்க. அதுக்கு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம இந்த இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு, அதை போட்டுக்க போகிறோம். எப்போதுமே இந்த அரைச்சி போடுறதோட இடித்து போடுற அந்த இஞ்சி பூண்டுக்கு மனம் ரொம்ப ஜாஸ்திங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பிள்ளைங்க எல்லாம் ஹாஸ்டல் போக தயாராகிட்டுருக்கோம். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஊறுகாய்கள் தொக்குகள்லாம் செஞ்சு கொடுத்து வீட்டோட நினைப்பே வராத அளவுக்கு நம்ம பிள்ளைங்களை அனுப்பி விடணும். நல்லா ஒரு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த நேரத்தில் இந்த புளி கரைசல் இதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். புளி தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இந்த மிளகாத்தூளை அதில் போட்டுக்கலாம். ஏன்னா கடைசியாக போடும்போது கொஞ்சம் வாடை வரும். இந்த வாடை இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம முன்னாடியே இதில் போட்டுடுறோம். அப்படியே இந்த பச்சை வாசனை லேசாக போகட்டும். அதாவது இது எல்லாமே பாருங்கள் அப்படியே சேர்ந்து இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டா, இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பாருங்கள் இந்த பீட்ரூட்டை அதில் அப்படியே சேர்த்துலாம். சூப்பராக இருக்குங்க. பீட்ரூட்டில் இப்படி ஒரு தொக்கை நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. அசந்து போகிற அளவுக்கு இருக்குங்க. பீட்ரூட்டில் அல்வா செய்யலாம், பீட்ரூட்டில் கூட்டு பொரியல் செய்யலாம். இந்த மாதிரிலாம் தொக்கெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. இப்போ நம்ம உப்பு போடுறோம். உப்பு பார்த்துக்கிட்டு போடுங்க கரெக்டாக. உப்பு ரொம்ப தூக்கலாகவும் போயிடக்கூடாது, நடுத்தரமாக இருந்தால் ரொம்ப சுவையாக இருக்கும். ஆனால் பொதுவாகவே தொக்கு ஊறுகாய்களுக்கு உப்பு கொஞ்சம் கூடுதலாக போடும்பொழுது அதோட வீணாக போகிற தன்மை கொஞ்சம் கம்மியாகிடும். ரொம்ப நாள் வரும். இந்த பூண்டோட மனம், இஞ்சியோட மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா கொதிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இடித்து வச்சுருக்க இந்த கடுகு பொடி இருக்குது, கடுகு வெந்தய பொடி, அதை போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம வெல்லம் சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா ஏற்கனவே பீட்ரூட் வந்து கொஞ்சம் இனிப்புத்தன்மை உள்ளது.
வெல்லம் சேர்த்துட்டோன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக அதாவது காரம் தெரியாது. அதுக்காக தான் நம்ம வெல்லம் சேர்க்கல. இது நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துட்டு கலர் அம்சமாக இருக்குங்க. வாசனைலாம் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அதை இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். ஏற்கனவே இந்த சட்டியை போட்டு பரட்டி வச்சுருக்கேன். ஆஹா, ஓ, மனம்னா மனம் அப்படி இருக்குங்க பாருங்கள். இந்த பிள்ளைங்களுக்கெலாம், ஹாஸ்டல் போகிற பிள்ளைங்களுக்கெலாம் கொடுத்துட்டோன்னு வச்சுங்க, சும்மா அப்படி சாப்பிடுவாங்கங்க. அதேமாரி ஸ்கூலுக்கு போகிற லஞ்ச் பாக்ஸில் கூட ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஐயோ ஐயோ ஐயோ, ஆஹா, நம்ம தான் பாராட்டணும். நம்ம தான் முதல் ரசிகனாக இருக்கணும் நமக்கு. ஆஹா, தங்க பிள்ளைக்கு ஒன்று வாயில் ஊட்டிக்கிட்டேன் ஜாமி. இவ்வளோ கூட போகுதே. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குப்பா. காலையில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கிறதுனால அதே வெறும் வயிறாக இருக்கிறதுக்கு அமிர்தமாக இறங்குதுங்க. காரமாக நான் போட்டிருக்க அளவு அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வருங்க. வேறு மாதிரி. ஓ, அதை பீட்ரூட்டுன்னு சொன்னால் பீட்ரூட் பசங்க இப்போ சாப்பிடாது. பிள்ளைக்கு வைக்காமல் நம்ம வீட்டில் தின்னுட்டான். சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை மாற்றி செஞ்சு கொடுக்கும்போது இது புளிப்பு, காரம் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. நீங்களும் இந்த அல்டிமேட்டான பீட்ரூட் தொக்கை செஞ்சு அசத்துங்க. சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிங் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் புதிய சமையலை நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியும். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது. என்னன்னைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். நன்றி உறவுகளே.